கேஎல் என்ஜாய் உறவுகள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நம்ம சேனலில் போடுற அனைத்து வீடியோக்களும் இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி தான் நடந்துட்டு இருக்குது. வீடியோவை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி படித்து பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? நம்ம பார்த்திங்கன்னா ஓப்பனில் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகுதுன்னு நினைக்கிறேன், ஓகேங்களா? எனவே இன்றைக்கான ஒரு கெஸ்ஸிங்கோடு வந்திருக்கேன். கெஸ்ஸிங் எப்படின்னு இருக்குன்னு பார்த்துக்கோங்க. உங்கள் கெஸ்ஸிங்கில் வருது அப்படின்னா தாராளமாக ட்ரை பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? இந்த மாதம் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் பார்த்திங்கன்னா 23 நாள், நாளைக்கு பார்த்திங்கன்னா 24ஆம் தேதிக்கான ஒரு கெஸ்ஸிங் இது. ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேட்டர்ன் நிறைய டைம் வச்சுட்டான், ஓகேனா? மாதத்தில் ஒரு வாட்டி இல்லை 2 வாட்டியாவது கம்பல்சரி இந்த மாதிரி கேம் எடுத்து அடிக்கிறான். ஆனால் எல்லா டைமுமே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சின்ன ட்விஸ்ட்டு, ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ். ஏன்னா போன வாட்டி ஒரு விஷயம் பண்ணுறான் அப்படின்னா அது இந்த வாட்டி பண்ண மாட்டான், ஓகேங்களா? ஆனால் இதில் பார்த்திங்கன்னா 2வது வாட்டி கம்பல்சரி இந்த கேமை முடிச்சிடறான். 3வது வாட்டி நம்ம போகும்போது தான் ஏதாவது ஆப்போசிட்டு இல்லை சேஞ்சஸ் இல்லை திருப்பி வைக்கிறது, இல்லை ஏபியில் எடுத்தால் பிசியில் வைக்கிறது, இந்த மாதிரி சின்ன சின்ன சேஞ்சஸ் வந்துடும். மற்றபடி பார்த்திங்கன்னா ஆனால் இங்கே இந்த கேமை நம்ம கண்டுபிடித்து 2 வாட்டி அடித்தா மட்டும்தான் 3வது வாட்டி நம்மளால் அதை ட்ரை பண்ணவே முடியும், ஓகேங்களா? ஏன்னா அது 2வது வாட்டி அடித்தோடனே தான் அந்த நம்பரே மேக்ஸிமம் எல்லாரும் பார்க்க முடியும். நம்ம கொஞ்சம் அட்வான்டேஜாக நிறைய டைம் அதை அடிக்கும்போது கொஞ்சம் அட்வான்டேஜாக முன்னாடியே இதை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்க்குறது தான், ஓகேங்களா? இதுக்கு உதாரணம்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 2-3 விஷயம் மட்டும் அப்படியே சொல்கிறேன், கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஏன்னா ஒரு டைமும் ஒரு மாதிரி சேஞ்சஸ் ஆகும், நம்ம கரெக்டாக பார்த்துக்கோங்க. இங்கே கரெக்டாக பாருங்கள் 30 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் அடிச்சிருப்பான். பிசியில் நல்லா புரிஞ்சுக்கோங்க, பிசி 30 அப்படின்னு சொல்லி முடிச்சிருப்பான். அந்த 30க்கு என்ன பண்ணியிருப்பான்னு கேட்டால் ஒரு நம்பர் குறைச்சி அப்படியே பார்த்தீங்கன்னா 29 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் விட்டு கேமை முடிச்சிருப்பான், ஓகேங்களா? நல்லா புரிஞ்சுக்கணும் என்ன பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு. அதே மாதம் மறுபடியும் 70 அப்படின்னு அடிக்கும்போது கரெக்டாக பாருங்கள், அதேமாதிரி ஒரு நாள் விட்டு ஒரு நம்பர் குறைச்சி 69 அப்படின்னு சொல்லி கேமை முடிச்சிருப்பான், ஓகேங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. பிசி 30, அதுலேருந்து ஒரு நம்பர் கம்மி பண்ணால் 29, ஓகேங்களா? இங்கே அதேமாதிரி 70, ஒரு நம்பர் கம்மி பண்ணால் 69, எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வச்சு அழகாக இந்த கேமை முடிச்சிருப்பான், ஓகேங்களா? அதேமாரி டிசம்பர் மாதம் ஒரு விஷயம் பண்ணியிருப்பான். என்ன பண்ணியிருப்பான்னு பாருங்கள், ஒரு டிசம்பரில் பிசி ஒரு 46 அடிச்சிருப்பான். அது அப்படியே என்ன பண்ணியிருப்பான், ஏபியில் 47, சி போர்டு 6 வச்சு வேறு எந்த நம்பருமே இல்லை அதில். அதுதான் அதில் ஹைலைட்டு. அங்கே அடிக்கிற ஒரு நம்பருக்குமே ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கும். அதை நம்ம கரெக்டாக கண்டுபிடிச்சா மட்டும்தான் அந்த பேட்டர்ன் நம்மளால் எடுக்கவே முடியும், ஓகேங்களா? இங்கே நல்லா பாருங்கள், பிசி 46, அதை என்ன பண்ணியிருப்பான்னு கேட்டிங்கன்னா கரெக்டாக ஒரு நாள் விட்டு ஏபியில் 46 அடிச்சிருப்பான். ஏன்னா அந்த மாதம் டிசம்பரில் நீங்கள் சி போர்டில் வேறு 6 இருக்காது, ஓகேங்களா? அதான் ஃபஸ்ட்டு 6, ஓகேங்களா? அடுத்து நல்லா பாருங்கள், பிசி 86 அடிச்சிருப்பான். அந்த 86 அப்படியே தூக்கி மறுபடியும் ஏபியில் 86, ஓகேங்களா? ஒரு விஷயத்தை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அங்கே என்ன பண்ணியிருப்பான்னு கேட்டிங்கன்னா ஒரு நம்பரை கம்மி பண்ணி ஒரு நாள் விட்டு ஆடி இருப்பான், ஓகேங்களா? இங்கே என்ன பண்ணான்னு பாருங்கள், பிசி 46, ஏபி 46, பிசி 86, இப்போ ஏபி 86. இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த 86 அடித்ததுக்கப்புறம் தான் நம்ம அடுத்த நம்பருக்கே நம்ம போவோம், ஓகேங்களா? ஆனால் இங்கே எப்படின்னா நம்ம கொஞ்சம் முன்னாடியே கொஞ்சம் அட்வான்டேஜாக சரி ஒரு டைம் அடிச்சிருக்கான், அடுத்த டைம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்து ட்ரை பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். கண்டிப்பாக இந்த மாதிரி ரூட்டில் எடுத்து 2வது டைமே நம்ம ட்ரை பண்ணலாம், ஓகேங்களா? அதேமாதிரி ஒரு மாதமும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறையா ஒரு சிம்பிளான விஷயம் தான். ஆனால் கொஞ்சம் யோசிச்சுன்னா அந்த ரூட்டை கரெக்டாக எடுத்துலாம். ஏன்னா போன மாதம் இப்போ நிறைய மாதத்தில் எனக்கு எல்லாமே தெரியும். இப்போ நான் தொடர்ந்து அடுத்த மாதம் நான் கண்டினியூவாக வீடியோ போடுறேன் அப்படின்னா அது கண்டிப்பாக உங்களுக்கு சொல்ல முடியும். பட் நம்ம ஒரு மாதத்தையும் நிறைய இப்போ போன மாதம் கூட நிறையா விஷயம் பண்ணியிருப்பான், ஓகேங்களா? எனக்கு திடீர்னு நம்ம அதை பார்க்கும்போது ஒரு சில விஷயம் நானே மறந்துட்டு இருப்பேன், ஓகேங்களா? அதேமாதிரி இந்த மாதம் பார்த்திங்கன்னா நம்ம இங்கே நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இப்போ சி போர்டு நமக்கு இங்கே பாருங்கள் 10 அப்படின்னு சொல்லி வச்சிருப்பான். இந்த 10க்கு என்ன பண்ணியிருப்பான்னு கேட்டிங்கன்னா ஒரு நாள் விட்டு அப்படியே பார்த்திங்கன்னா ஃபுல் ஆப்போசிட் 65 அப்படின்னு வச்சிருப்பான், ஓகேங்களா? 10க்கு ஃபுல் ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா 1க்கு 6, 0க்கு 5. மறுபடியும் பாருங்கள் ஒரு 30 அப்படின்னு சொல்லி முடிச்சிருப்பான். அந்த 30க்கு அப்படியே பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆப்போசிட் 85, ஓகேங்களா? இது எல்லாமே இப்போ நான் சொன்ன 3 ரூட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு தரமான நம்பர். எப்படி சொல்கிறது, இப்போ அங்கே ஒரு நம்பர் குறைச்சி வச்சான், இங்கே பிசிலேருந்து ஏபியில் வச்சான், இங்கே என்ன பண்ணான்னு கேட்டிங்கன்னா 2 நம்பருமே ஆப்போசிட் வச்சான். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 2வது டைம் அந்த நம்பரை அவ்வளோ ஷார்ப்பாகவே முடிச்சிருப்பான், ஓகேங்களா? அதேமாதிரி இன்னொரு விஷயம் நான் தொடர்ந்து உங்கள்கிட்ட சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டில் ஒரு மாதத்தில் நம்ம ஃபஸ்ட்டில் அடிக்கிற டபுள்ஸ் எப்பயுமே கேமில் ஏபிபிசி எல்லாத்தையும் பிரித்து அடிச்சிடும், ஓகேங்களா? இப்போ நாளைக்கான கெஸ்ஸிங் போயிடும். அதுக்கு முன்னாடி இதெல்லாம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு மாதத்தில் ஒரு 2 இல்லை 3 நம்பர் ஒரு நம்ம எதிர்பார்க்காத மாதிரி அடிப்பான். இப்போ நான் சொன்னது எல்லாமே இது வரைக்கும் நீங்கள் வீடியோவில் ஒரு ஜாயினில் இருந்துருக்கலாம், இல்லை இல்லாமல் இருந்திருக்கலாம், இல்லை உங்களுக்கு நீங்கள் பார்த்துருக்கலாம், இல்லை ஒரு சில விஷயம் இது வரைக்குமே இந்த மாதிரி நம்பரை இப்படி அடிச்சிருக்கான் அப்படின்னு தெரியாமல் கூட இருக்கும், ஓகேங்களா? அவங்களுக்குலாம் கொஞ்சம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும், ஓகேங்களா? அதேமாரி இந்த மாதத்தில் பாருங்கள் நமக்கு 988 அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் அடிச்சிருப்பான். அதேமாரி 001 அப்படின்னு ஒரு இதெல்லாம் டபுள்ஸில் வச்சு அடிச்ச நம்பர், ஓகேங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா 330 அடிச்சிருப்பான். அடுத்து பார்த்திங்கன்னா 665 ஒரு நம்பர் ஒன்று வந்திருக்கும் சம்திங், அதுவும் ஓகே, இது இங்கே இருக்குது, ஓகேங்களா? இது மட்டும் தான் எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு டபுள்ஸ்னால் இப்போ ஏபி பிசி இங்கே பார்த்திங்கன்னா 988 பார்த்திங்கன்னா ஏபி ஏசின்னு அடிச்சிருப்பான். இங்கே அதேமாரி பிசி 01 ஏசி 01 அடிச்சிருப்பான். இங்கே ஏசி 30 பிசி 30 அப்படின்னு சொல்லி முடிச்சிருப்பான், ஓகேங்களா? மாதத்தில் மேக்ஸிமம் இந்த மாதிரி நம்பர் ஒரு 4 நம்பர் வருது அப்படின்னா அதில் 2 நம்பர் எப்பயுமே கேமில் எடுத்து அடிச்சிடும், ஓகேங்களா? இப்போ நீங்கள் இந்த 30 அப்படின்ற நம்பர் பாருங்கள், 330 அப்படின்னு சொல்லி ஒரு ரிசல்ட் அடிச்சிருப்பான். அந்த 330க்கு பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு பிசி 30 ஒரு ஏசி 30, அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா ஒரு ஏபி 30 அப்படின்னு சொல்லி ஒரு கேமை முடிச்சிருப்பான், ஓகேங்களா? அதே மாதிரி தான் இன்னும் ஒரு சில விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இங்கே நான் சொல்லியிருந்தேன்ல இப்போ 10க்கு 65ன்னு சொல்லிட்டு அதுக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் அது காமனாக அடிச்சிருப்பான். அதேமாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா நமக்கு 2 நம்பர் இந்த
மாதம் சி போர்டு 5 வச்சு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேம் ஒன்று விளையாடிருப்பான். என்ன பண்ணியிருப்பான்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு சி போர்டு 5 வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 35 அடிச்சிருப்பான். அடுத்த 5 பார்த்திங்கன்னா நமக்கு 65. ஓகேங்களா? அப்போ 35க்கு என்ன பண்ணியிருப்பான்னு பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணி 85. அப்போ இந்த 65க்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பிசியில் ஒரு 15 அப்படின்ற நம்பர் வரும். நான் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்றத நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நமக்கு சி போர்டில் எப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கம்மியான நம்பர் அடிக்கிறானோ, இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2 சி போர்டு 5 தான் நமக்கு ஃபஸ்ட்டு அடிச்சிருந்தது. ஓகேங்களா? ஒரு 35 65. அப்போ அந்த 35க்கு அடுத்து 5ன்னு அடிக்கும்போது அவன் 85ன்னு அடித்தோடனே நம்ம கண்டிப்பாக இந்த 65 அப்படின்ற நம்பருக்கு கண்ணை முடியும் நம்ம ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணி 15 அப்படின்ற நம்பரை போயிடணும். ஓகேங்களா? அது இன்றைக்கி வரும், இல்லை நாளைக்கு வரும், இல்லை அடுத்த நாள் வரும் அப்படின்றத விட மேக்ஸிமம் கேமை பொறுத்த வரைக்கும் ஃபாலோயிங் எப்பயுமே பெஸ்ட்டு நான் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? 35க்கு 85 நீங்கள் எடுத்து சார்ட்டில் ஃபுல்லாக பாருங்கள். இந்த மாதிரி சீபோர்டு டார்கெட்டில் 2 நம்பரு இல்லை 3 நம்பர் அதிகபட்சமாக வைக்கிறேன் அப்படின்னா அதுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக டோட்டலாக எனக்கு தெரிஞ்சு ஒரு 70-80% வந்து கரெக்டாக முடிச்சிருப்பான். ஓகேங்களா? அதேமாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டால், இப்போ நம்ம ஒரு நம்பர் இப்போ 35 85ன்னு எடுத்துட்டோம். 65 15ன்னு வரும்போது நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள். நமக்கு ஜனவரி மாதத்தில் 825ன்னு அடிச்சிருப்பான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நல்லா பாருங்கள், ஒரு 805 ஜனவரிலே அடிச்சிருப்பான். நம்ம இந்த கணக்குப்படி நம்ம ஒரு 35க்கு 85ன்னு போகும்போது 65க்கு 15ன்னு வரும்போது இந்த மாதிரி அடுத்து பிசி 15 அப்படின்னு வந்தோன்னா அதுக்கு என்ன நம்பர் வரும் அப்படின்னு நம்ம கொஞ்சம் டார்கெட் வச்சு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே பாருங்கள் 825 ஒரு 805 அப்படின்னு அடிச்சிருப்பான். அப்போ 825 805க்கும் அடுத்து 5 ஏசி 85 காமனாக வச்சு 815 அப்படின்னு வந்தோன்னா ஒரு நம்பர் வந்துன்னா டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 நம்பரை கரெக்டாக நம்மளால் லாக் பண்ண முடியும். இந்த மாதிரி ஒரு நம்பர் லாக் பண்ணிவிட்டு அழகாக அதை எடுத்து பிசியா இல்லை ஒரு 3 நம்பரா இல்லை ஏபிபிசியாக நம்மளால் வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னு வச்சுக்கலாம். எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா அதில் கண்டிப்பாக ஒரு நம்பர் வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும். ஓகேங்களா? முதல்ல நம்ம டார்கெட் எல்லாமே சி போர்டு டார்கெட் வைக்கிறோம். அதில் வந்து பிசி டார்கெட் வச்சு அப்படி தான் நம்ம வந்து எல்லாமே மூவ் பண்ணியே ஆகணும். ஓகேங்களா? அடுத்தபடியாக இப்போ இந்த 00 330க்கு பிசி 30 ஏசி 30 ஏபி 30ன்னு வச்ச மாதிரி இங்கே 988 அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் ஒன்று வச்சுருக்கான். ஓகேங்களா? இங்கே நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஏபி 98 ஏசி 98ன்னு அடிக்கணும். இதுக்கு நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இது ஒரு பிசி 98 அப்படின்ற நம்பர் அவன் கேமில் அடிச்சே ஆகணும். அதேமாதிரி ஏபியில் நமக்கு இந்த மாதம் 398. ஓகேங்களா? அன்றைக்கி 85 வரும் அப்படின்னு சொல்லிட்டு 285 அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தோம் ஜாயினில். ஆனால் 985ன்னு வச்சுருந்தேன். நான் 2 விஷயம் நான் சேனலில் நம்ம சொல்கிற விஷயம் என்னென்னா 3 6 9 அப்படின்னு சொல்லி ஒரு பேட்டர்ன் ஒன்று சொல்லுவேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 3 5 8 அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு ரூட். ஓகேங்களா? இதுதான் வந்து பார்த்திங்கன்னா காமனாகவே கேமில் அடிக்கிற பேட்டர்ன். ஏன்னா இந்த மாதிரி ரூட்டில் நம்பர் வருது அப்படின்னா அதை மேக்ஸிமம் கேமில் முடிச்சிடுவான். ஓகேங்களா? இப்போ இங்கே நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஏபி 98 ஏசி 98க்கு கண்டிப்பாக பிசியில் ஒரு 98 அவன் கேமில் அடிச்சே ஆகணும். இதுக்கு 2-3 விஷயம் நிறையாவே இருக்குது. இப்போ ஏபியில் ஒரு 89 அடிச்சு ஒரு 98 முடிச்சான். பிசியில் பார்த்தீங்கன்னா ஒரு 89 அடிச்சிட்டான். கண்டிப்பாக அது திருப்பி ஒரு 98 இங்கேயுமே பாருங்கள் ஏபி அடிச்சிட்டான் ஏசி அடிச்சான். பிசியில் அந்த 98 கேமில் வந்தே ஆகணும். ஓகேங்களா? இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு இப்போ நான் எல்லா ரூட்டும் ஒன்று சொல்லியிருந்தேன்ல அதே மாதிரி இங்கே வந்து கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூட் ஒன்று அடிச்சிருப்பான். என்ன பண்ணியிருப்பான்னு கேட்டிங்கன்னா இங்கே நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஏபி 98ன்னு அடிக்கும்போது கரெக்டாக 2 நாள் விட்டு பார்த்தீங்கன்னா பிசியில் 89 அப்படின்னு சொல்லி முடிச்சிருப்பான். ஓகேங்களா? நல்லா புரிஞ்சுக்கணும். ஏபி 98 அதை என்ன பண்ணியிருப்பான்னு கேட்டிங்கன்னா 2 நாள் விட்டு பிசியில் 89 அப்படின்னு திருப்பியிருப்பான். இப்போ அது கீழே பாருங்கள் அப்படியே ஏபியில் ஒரு பிசியில் ஒரு 93ன்னு இருக்குது. அதை என்ன பண்ண போகிறான்னு கேட்டிங்கன்னா அப்படியே 2 நாள் விட்டு நாளைக்கு ஏபியில் ஒரு 39 அப்படின்னு திருப்புறதுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் நிறையா வாய்ப்புகள் இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா 98 93 இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே சேம் பேட்டர்ன் ஒரே சேம் நம்பர். ஓகேங்களா? ஏன்னா இந்த மாதிரி அவன் கேம் அடிக்கும்போது கண்டிப்பாக கேமில் அடிக்கிறது வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா இந்த 9 அப்படின்னு அடிக்கும்போது மாதத்தில் ஒரு வாட்டி இல்லை 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி இந்த கேமை கரெக்டாக முடிக்கிறாங்க. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. பிசி 94. ஓகேங்களா? அதை கரெக்டாக 2 நாள் விட்டு பிசி 99ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்போசிட் வச்சுருப்பான். நல்லா பார்த்துக்கோங்க. பிசி 94 இதில் பி போர்டு 9 அப்படியே டேரெக்டாக வச்சுட்டு சி போர்டு 4க்கு அப்படியே ஆப்போசிட் வச்சு 99 அப்படின்னு முடிச்சிருப்பான். இங்கே அதேமாதிரி பாருங்கள் நமக்கு பிசியில் ஒரு 93 அப்படின்னு சொல்லி வச்சுருக்கான். இங்கேயுமே அதேமாதிரி 2 நாள் விட்டு 93க்கு பி போர்டு 9 அப்படியே டேரெக்டாக வச்சு இந்த 3க்கு ஆப்போசிட் 8ன்னு வச்சான்னு வச்சுக்கோங்களேன். பிசி 98 அப்படின்ற நம்பர் நாளைக்கு கேமில் வரத்துக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? அதனால தான் சொல்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிசியில் நீங்கள் ஏபியாக இருக்கட்டும் எங்கே போய் நீங்கள் எங்கே வேணால் செக் பண்ணி பாருங்கள். இந்த 93 அப்படின்னு வருதுனாலே கண்டிப்பாக அந்த நம்பரை திருப்பி ஒரு 39ன்னு சொல்லிட்டு ஏபிபிசியில் கேமில் அடிக்கிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? அதனால தான் சொல்கிறேன். என்னோட கெஸ்ஸிங் நாளைக்கு கரெக்டாக இருந்ததுன்னா ஒன்று ஏபியில் நமக்கு கரெக்டாக 93 39 திருப்பி 93ன்னு அடிக்கணும். 93 திருப்பி 39ன்னு அடிக்கணும். பிசியில் கண்டிப்பாக அந்த 98 கேமில் அவன் அடிச்சே ஆகணும். ஓகேங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. இங்கே 94க்கு கரெக்டாக 2 நாள் விட்டு 99ன்னு அடிச்ச மாதிரி இந்த 93க்கு அவன் கரெக்டாக 2 நாள் விட்டு ஒரு ஆப்போசிட் கரெக்டாக 98. ஏன்னா பிசியில் இந்த மாதம் 98 அவன் கேமில் அவன் அடித்து தான் ஆகணும். ஏன்னா இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒன்று ஒரு 5-6 நாள் தான் இருக்குது. 6 நாள் கூட இல்லை. ஏன்னா பிப்ரவரி மாதம் 28 முடிஞ்சு மேக்ஸிமம் இருக்கிறது ஒரு 4 5 நாள் தான் இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கெஸ்ஸிங்கை நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. ஏன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிசியில் ஏன்னா எடுத்தானா அது கண்டிப்பாக முடிச்சிடும். ஏன்னா இந்த மாதம் கேமில்
கேமில் நம்ம 9 8 வச்சு ஏகப்பட்ட நம்பர் அடிச்சிருப்பான். ஓகேங்களா? அதனால தான் சொல்கிறேன், உங்கள் கெஸ்ஸிங்கில் கரெக்டாக வருது அப்படின்னா நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணிக்கோங்க. நாளைக்கு இந்த நம்பர் கொஞ்சம் டார்கெட் அதிகம். ஓகேங்களா? நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்பர் கொஞ்சம் வரத்துக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா முடிஞ்சால் உங்களுக்கு ஃபாலோ பண்ணுற ஐடியா இருந்ததுன்னா இந்த 2 3 நாள் நீங்கள் தாராளமாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாளைக்கு நீங்கள் ட்ரை பண்ண வேண்டிய நம்பர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா BC 98. அப்படி 98ன்னு வருதுன்னா 398 அப்படின்னு சொல்லிட்டு 398 அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு சிங்கிள் ஷாட் நம்பராக ட்ரை பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.